உறுதி இருக்கணும். மாலை போடுறீங்க, விரதம் ஏறீங்க, வேல் குத்துறீங்க, காவடி தூக்குறீங்க, பாத யாத்திரை வரீங்க, இருமுடி கட்டி போறீங்க. உங்க நம்பிக்கை உயர்வு. நீங்கள் இறைவன் இருக்கிறான் என்று நம்பிக்கையோட உயர்வாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது தவறல்ல. ஆனால் நீங்கள் யாரை கும்பிடுகிறீர்களோ, யாரை வணங்குகிறீர்களோ, அந்த இறைவனுடைய கோயிலுக்கும் வழிபாட்டுக்கும் அது சம்பந்தமான இடங்களுக்கும் பிரச்சனை வருகின்ற பொழுது ஏன் குரல் கொடுக்க மாட்டேன் என்கிறீர்கள்? ஏன் இங்க முன்னுக்கு வர மாட்டேங்கிறீங்க? அதான் ஆண்டவன் மாத்துக்கிட்டோம், நீ எதுக்கு பிறந்த? எல்லாம் கடவுள் பார்த்துக்கோனா நாம என்ன செய்யறது? நாம குரல் கொடுக்க தானே. வைகுண்டசாமி சொல்லுவாங்களே, விளக்கின் ஒளி போல வீரத்தனமாக இருங்கள் என்று. எங்கே ஒருவன் நாமமற்ற ஒருவன் இருக்கிறானோ அங்கே இருள் இருக்கக்கூடாது, வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று சொல்வார். நான் சொல்லுவதுதான், ஒரு இந்து இருக்கிறான் என்றால் அவன் மதத்தை பேணி காக்க வேண்டும். யாரு எப்படி போனா என்ன, நம்ம சாமியை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு போனா இடங்கள் போய் கொண்டு இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை பாட்டு கொடுத்த திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை வீதி எதிரொலிக்கும் என்று இவ்வளவு அழகாக பாடினாங்க. இன்னைக்கு நேற்றுக்கு வந்ததா சொல்லுங்க? முகலாயன் வருவதற்கு முன்பாகவே திருப்பரங்குன்றம் இருக்கிறது. முகலாயன் வந்ததனால் அது தர்கா பூமியாக மாறினது சொல்ல முடியாது. ஆங்கிலேயன் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய வழிபாடு இருக்கிறது. ஆங்கிலேயன் வந்ததனால் நம்முடைய பூமி அபகரித்து விட்டான் என்பதற்காக அது அவருடைய சொத்தாக இருக்க முடியாது. இந்தியாவில் இருக்கிற பரிபூர்ணமான மக்கள் அனைவருமே ஹிந்து, சீக்கியம், பௌத்தம், சமணம் இவைகளை சார்ந்ததுதான். இவைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது வழிபாடு இந்து தர்மத்தின் அடிப்படையாகத்தானே இருக்கிறது. அப்ப நாம் அந்த மலையை, திருப்பரங்குன்ற மலையை காக்க வேண்டாமா? அது நம்முடைய சொத்து அல்லவா? நீங்க கொஞ்சம் பிற மதத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் யோசிங்க ஐயா. நீங்க யோசிங்க. முகலாயம் வந்த பிறகு அவருடைய வழிபாடு பிடித்து மதம் மாறினவர்கள் ஒரு சில பேர் இருக்கிறார். ஆனா வாழ்முறையில் பயமுறுத்தப்பட்டு மதம் மாறினவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். ஆங்கிலேயன் வந்த பிறகுதான் கிறிஸ்தவம் என்பது வருகிறது. ஆனால் அதற்கு முன்பே இந்த மலையும் இருக்கிறது, இந்த வழிபாடும் இருக்கிறது அல்லவா? இதை கொஞ்சமாவது நம்முடைய மக்கள் யோசிக்க வேண்டாமா? அந்த திருப்பரங்குன்ற மலை இன்னைக்கு பாழ்பட்டு கிடக்கிறது. ஒவ்வொரு இடமும் நமக்கு யாரும் பாதுகாப்பு இல்லை. அது முதல்ல புரிஞ்சுக்காங்க. இந்து தர்மத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் நாம் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். ஆட்சியாளர்கள் நம் பக்கம் வருவார்கள். நாம ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் 10 ஓட்டு கிடைச்சாலும் அவன் மொத்தமா போடுறான். அதனால அவனுக்கு நாம சப்போர்ட் செய்ய போயிட்டு இருக்காங்க தவிர நம்ம யாரும் பார்க்கவில்லை. யோசிச்சு பாருங்க. கிழக்கு கடற்கரை பாருங்க, தென் அற்றம், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், தெய்வீகமான பூமிகள். அந்த தெய்வீகமான கடற்கரைகள் அனைத்தும் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. குலசேகரப்பட்டினத்தின் பனமர காடுகள் எல்லாம் அழிந்து போகிறது. யோசிச்சு பாருங்க. இது இந்தியா ஒரு தீபகற்பம். அதனால் கடல் அரிப்பில் நம்முடைய தேசம் பாதிக்கப்படக்கூடாது என்பது சட்டம். அதனால் கடற்கரைகளிலே கல் போட்டு அந்த கரையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று கல் போட்டு பாறைகளை எடுக்கிறாங்க. ஆனா கடலுக்கு உள்ள போட சொல்லி எந்த சட்டமும் கிடையாது. கடலுக்கு உள்ள நீளமா போ, 10 கிலோமீட்டர் போ, அதெல்லாம் கிடையாது. இது முன்னுக்கு பின் முரணாக போடப்பட்டதான் திருச்செந்தூர் கல் கடலுக்குள்ளே. இப்ப பாருங்க, நம்முடைய வழிபாடு அழிக்கப்பட்ட ஒரு சூழல் வருகிறது. இப்பொழுது எப்படி செய்யலாம், எப்படியும் செய்ய முடியாது. அந்த தூண்டில் விளைவுகள், கடலுக்குள்ளே நீளமாக போட்டிருக்கிற அந்த பாதைகள் எல்லாம் அழிக்கப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய தெய்வீக பூமியான திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம் எல்லாம் காக்கப்படும். அதுபோல திருப்பரங்குன்றம் நம்முடைய சொத்து, நம்முடைய மலை, நம்முடைய தெய்வீகம், நம்முடைய தமிழர் கடவுள் என்று பெரும்பான்மையாக பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு கூட தெரியவில்லையா? இவர்கள் வரலாறு படிக்கவில்லையா? நம்முடைய தமிழகத்திலே வந்தவர்கள், முகலாயர்கள் வந்தவர்கள், ஆங்கிலேயர்கள் வந்தவர்கள் இந்த ஆட்சி வரலாற்றில் படிக்கவில்லையா? இன்றைக்கு ஆட்சி படத்தில் இப்போகள் பெரும்பான்மை சமுதாய மக்கள் மனம் நொந்து வாழுவதை பார்த்து வேடிக்கை பார்க்கிறீர்களா? சொல்லுங்கள். ஆண்டிக்கு கோபமானால் அழிந்துவிடும் முப்புறம் போல் என்று பகவான் வைகுண்டர் சொல்லுகிறார். அவர் பழனி ஆண்டியை சொன்னாரா, இல்ல பண்டாரத்து ஆண்டியை சொன்னாரா, இல்ல உலகத்து ஆண்டியை சொன்னாரா? இது தர்மத்தின் சிறப்பு. அவர் எவரை சொன்னாலும் இந்து தர்மத்திலே இருப்பவர்கள் ஆண்டிகள் தான். அவர்களை துன்புறுத்தாதீர்கள். நீங்கள் சரியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதனால்தான் மக்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள். வருகிற 4ஆம் தேதி கூட நம்முடைய தமிழகம் முழுமைக்கும் இந்து தர்ம மக்கள் எல்லாம் அங்கே திருப்பரங்குன்ற சென்று தன் மலையை பாதுகாக்க போராட இருக்கிறார்கள். நாமும் அனைத்து மக்களும் வெளிச்சத்தோடு சொல்லுவோம், அந்த மலையை நம் மலை, நம் முருகப்பெருமானின் மலை என்ற உண்மையை பாதுகாக்க நாம் அனைவரும் புறப்பட்டு போராட வாருங்கள். திருச்செந்தூர் கடற்கரையை பாதுகாக்க போராடுவோம். நாம் ஒன்று சேர்ந்தே ஆக வேண்டும். மாற்றமே கிடையாது. நாம் கோயிலாக போவதும், உண்டியல்ல பைசா போடுறதும், அங்கிட்டு போய் காசு பணத்தை போடுறதும்,
பெரிய நம்பிக்கை இல்ல. நம்முடைய ஆண்டவருடைய கோயில், நம்முடைய தெய்வீகத்தின் இடங்கள் அழிக்கப்படக்கூடாது என்று நம் தேசத்தை, நம் நாட்டை பாதுகாக்க ஒவ்வொரு இந்துக்களும் புறப்பட வேண்டும்.